சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மந்தஸ்மித ராமாயணம் எனப்படும் புன்னகை ராமாயணத்தின் பாலஸ்பந்தம் 21வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். நீங்களும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள். இப்போ ஸ்லோகத்தின் காட்சி என்னங்கிறத பார்த்துடுவோமா? இப்போ விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை மிதிலைக்குள்ளே அழைத்து செல்கிறார். மிதிலைக்குள் நுழைவதற்கு முன்பு மிதிலையின் புறநகர் பகுதியிலே ஒரு கல் ஒன்று கிடந்தது. அந்த கல்லின் மீது ராமன் திருவடி தூகள் படுகிறது. அந்த கல்லாக இருந்த அகல்யா பெண்ணாக மாறுகிறாள். இந்த காட்சி அது அப்படியே ராமனோடு உரையாடுவது போலவே இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் வில்லூர் சுவாமி. ஏன்னா புன்னகை ராமாயணத்துக்கே என்ன சிறப்பு? ராமன் வந்தான், ராமன் திருவடி வைத்தான் கிடையாது. ராமா நீ திருவடி வைத்தாயா, நீ நடந்தாயா என்று நேர ராமனோடு பேசுற மாதிரி தானே இந்த ராமாயணம். அப்ப ராமனோடு பேசுவோமா? ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிறேன். நீங்களும் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஷிலாசா சம்ஸ்பிருஷ்டா சரண ரஜசா தே ரகுபதே புரோ தேசே ஜாதா பரம ரமணீயாத ரமணி முனே பிராந்தே சாபூத் முனிரத பரஹ் கோபி முதிதஹ முகே முக்தே மந்தஸ்மிதமபி மனோக்யம் தவ ததா என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, இப்போ வில்லூர் சுவாமி ராமனை பார்த்து சொல்கிறார், ஷிலாசா சம்ஸ்பிருஷ்டா, ராமா உன்னுடைய திருவடி அந்த கல்லின் மீது பட்டதுன்னார். யோசிச்சுட்டு சொன்னார், இல்ல ராமா, உன் திருவடி அந்த கல்லின் மீது படவில்லை, சரண ரஜசா தே ரகுபதே, உன் திருவடியில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு மண் துகள் மட்டும்தான் பட்டுதுன்னார். ஏன்னா ராமன் தன் திருவடியால் கூட இன்னொருத்தர் மனைவியை தொடமாட்டான். அதனால ராமனுடைய திருவடி அந்த கல் மீது படவில்லை, திருவடி துகள்தான் பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த சாப விமோச்சனம் கிடைப்பதற்கு ராமன் திருவடியே நேரா படணும்னு தேவையில்லை. அவன் திருவடி துகள் பட்டாலே போதும், சாப விமோச்சனம் என்பது ஏற்பட்டுவிடும். அப்போ சரண ரஜசா தே ரகுபதே, ராமா உன்னுடைய திருவடி துகள் அந்த கல் மீது பட்டதுடா. பட்டதும் என்னாச்சுன்னா, புரோ தேசே ஜாதா, அந்த கல்லில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவ எப்படி இருந்தாளாம்? பரம ரமணீயாத ரமணி, மிகவும் அழகாக, மிகவும் தூயவளாக. எவ்வளவு தூரம் தூயவள்னா, கௌதமரை மணந்து கொள்ளும் முன் எப்படிப்பட்ட கன்னி பெண்ணா இருந்தாளோ அதே மாதிரி வந்து விட்டாள். அப்போ அவளுக்கு ஏற்பட்ட அந்த தோஷம், இந்திரன் செய்த அந்த அபச்சாரம் எல்லாமே நீங்க பெற்று எந்த தோஷமும் இல்லாமல் தூய்மையானவளாக வந்துட்டா. அப்ப ராமனுடைய திருவடி துகள் பட்டுடுத்துனா தலையெழுத்தே மாறிடும்னு சொல்றோம் இல்லையா? இது அப்படியே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமாணாம் சுரேந்திர சூடாபத லாலிதானாம் துவதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதோ மயிநாத பூயகான்னார். பகவானுடைய திருவடி துகள் மட்டும் நம்ம மீது பட்டுடுத்துனா விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமாணாம், இந்த தலையெழுத்துன்னு ஒன்று சொல்றோமே, அது மொத்தமா மாறிடும். அப்படித்தான் அகல்யாவுக்கு அவள் நிலை மொத்தமாக மாறியது. தூய பெண்ணாக, அழகிய பெண்ணாக உருவெடுத்து அகல்யா வெளியே தோன்றினாள். அது மட்டும் இல்ல, முனே பிராந்தே சாபூத்து, அவளுக்கு அருகில் மற்றொரு முனிவர் வந்தாராம். அவர் யாருன்னா, அவளை சபித்த கௌதம முனிவர். அவர் வந்தார், தூயவளாயிட்டா, ஏத்துக்க தயாராயிட்டார். அதனால அகல்யா பார்த்தா அப்படியே கௌதமரோடு சேர்ந்து நிற்கிறாளாம். இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு முனிவர் சந்தோஷப்படுறாராம். முனிரத பரஹா கோபி முதிதஹா, இங்கே உள்ள விஸ்வாமித்திர முனிவருக்கோ பேரானந்தம், ஒரே சந்தோஷம். ஆஹா, அகல்யா பழையபடி கௌதம ரிஷியோடு சேர்ந்து விட்டாளேன்னு அந்த பக்கம் விஸ்வாமித்திர முனிவருக்கு சந்தோஷம். இத்தனையும் பார்த்து, ராமா நீ புன்னகை செய்தாயே, முகே முக்தே மந்தஸ்மிதம் அபி மனோக்யம் தவததா, அப்போது உன்னுடைய திருமுகத்திலே அற்புதமான அழகான மனங்களை கவரக்கூடிய ஒரு புன்னகை தோன்றியதே, அந்த புன்னகையத்தான் நீ வடுவூரில் இப்போது காட்டுகிறாயான்னு ராமனை பார்த்து கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, ராமா உன் திருவடி துகள் ஒரு கல் மீது பட்டது, அதிலிருந்து அந்த பெண் அகல்யா தோன்றினாள், பேரழகியாக தூய்மையானவளாக விளங்கினாள். கௌதமராகிய தன் கணவரோடு சேர்ந்தார். கௌதம முனிவரோடு அவள் சேர்வதை பார்த்து இங்கே விஸ்வாமித்திர முனிவர் மகிழ்ந்தார். அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டாயே, அதுதாண்டா இந்த புன்னகை என்று தெரிவிக்கிறார். அப்ப எப்பவும் போல 3 விஷயங்கள் இங்கே. புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஒரு ரிஷியும் ரிஷி பத்தினியும் சேர்ந்து விட்டார்கள். நம்மளால முடிஞ்சது சான்றோர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பகவான் நினைச்சான். அப்ப கௌதம ரிஷி, ரிஷி பத்னியான அகல்யா,
அவ சேர்ந்துட்டா இல்லையா, அதை பார்த்ததாலே ராமனுக்கு மகிழ்ச்சி. இது புன்னகைக்கான காரணம். நம்பர் 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, முக்கியமான செய்தி, பகவானுடைய திருவடி துகள் நம் மீது பட்டாலே நம்ம தலையெழுத்தையே அது மாற்றிடும். அப்போ அவன் திருவடியை விடவும் அவன் திருவடி துகளுக்கு ஏற்றம் அதிகம். அதைத்தான் அகல்யா சாப விமோச்சனத்தில் பார்க்கிறோம். இது செய்தி. 3வதா, இந்த புன்னகையை அனுபவித்து ராமனை வழிபட்டால் என்ன பலன்? அது அனுபவமே ஒரு பெரிய பலன். அத்தோடு இலவச இணைப்பா வேறு பலன் உண்டா? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலனை பார்த்துடுவோம். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழுந்தருளி இருக்கும் ராமன் முன்பு நீங்களும் சேர்ந்து புன்னகையை அனுபவித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஷிலாசா சம்ஸ்பிருஷ்டா சரண ரஜசா தே ரகுபதே புரோ தேசே ஜாதா பரம ரமணீயாத ரமணி முனை பிராந்தே சாபூத் முனிரத பரஹ் கோபி முதிதஹ முகே முக்தே மந்தஸ்மிதமபி மனோஜ்ஞம் தவததா என்று சொல்லி இந்த புன்னகையை ரசித்தால் நம் தலையெழுத்தையும் ராமன் மாற்றியருள்வான். நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, எனக்கு விதிப்பா தலையெழுத்து. என் நண்பன் கூட சொல்லுவான், நீ இப்போ உபன்யாசம் பண்ற, நான் உட்காந்து கேட்கறேன்னா அது கூட அதுதான் அப்படிமா வேடிக்கையா. அந்த மாதிரி எத்தனையோ தலையெழுத்து விதி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த விதியை ராமனுடைய அருளாலே நாம் வெல்ல முடியும். அந்த அருளை பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமன் புன்னகையை ரசிப்போம். இனி இந்த அகல்யா சாப விமோச்சனத்திலேயே மற்றொரு கருத்துள்ள ஒரு புன்னகை வரப்போகிறது. அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.